மூத்த பத்திரிகை வெங்கடேஷ் சார் நம்மளோட நினைச்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். சிஎம் சார் திருச்சி போயிட்டு வந்ததுலேருந்து இடம் ஒரு ஃபயராக இருக்குது. சிஎம் அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றார் அப்படிங்கிற மாதிரி உனக்கு தெரியும். அந்த இடத்துல இப்போ யார் நிற்க போகிறாங்க? ஒரு மிகப்பெரிய நடிகர் நிற்க போகிறாரு. அவருடைய திரைப்படங்கள் 100 கோடியில் வசூல் பண்ணியிருக்கு. அவ்வளோ பெரிய நடிகர் நிற்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு. அடுத்ததாக மக்கள் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தது சார். நாங்கள் வந்து கவர்மெண்ட்டில் போயிட்டு ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும்னா அதுக்கு பணம் செலவு பண்ண வேண்டியது இருக்குங்க அப்படின்னப்போ விஜய் சார், சிஎம் சார் அன்றைக்கி ஒரு விஷயம் சொன்னார். அது நடக்க போகுது, அந்த டீட்டெயில்ஸ் கிடச்சிருக்குன்னு ஒன்று சொன்னீங்க. அது சொன்னீங்கன்னா மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் தாண்டி அண்ணாமலை அவர்கள் வந்து புதுதாக ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறாரு. அந்த கட்சிக்கு பின்னாடி ஒரு பெரிய பிரபல நடிகர் இருக்காருன்னு வர ஒரு இன்னொரு ஃபயரான தகவல் வந்திருக்கு. அடுத்தடுத்து என்ன பயங்கரமான தகவலாக வந்துட்டு இருக்கு. இப்போ எப்படி தமிழகத்தில் வந்து ஒரு 2 வருஷமாக விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து தமிழக முதலமைச்சர் பதவியேற்றாரோ அவர் வழியில் இப்போ நிறைய புது கட்சிகள் உருவாத மாதிரி ஒரு தகவல் நமக்கு வருது. ஏன்னா யாருடைய பாதைன்னு போல எனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சிட்டு போகிறேன்னு சொல்லி தான் புதிதாக ஒரு அரசியல் பாதையை உருவாக்கி ஜென்சி கிட் 2K கிட்ஸ் பண்ணி மற்ற அரசியல் கட்சியெல்லாம் பார்த்திங்கன்னா ஜென்சி கிட்டுக்குள்ளே உள்ளே வர்றது மாதிரி ஒரு தகவல் வருது. அவர் போட்ட பாதையில் மற்ற மிகப்பெரிய ஜாம்பவான்கள் உள்ளே வர்றது மாதிரி ஒரு தகவல். அந்த வரிசையில் இப்பொழுது வந்து புதியதாக வந்து ஒரு கட்சி உருவாக போகிறதா ஒரு தகவல் வந்து இன்றைக்கு வந்து டெல்லி போயிருக்காங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம அண்ணாமலை அவர்கள் வந்து ஏற்கனவே நிறைய தமிழக மக்களுக்கு பரிச்சயமானவர். ஒரு சினிமா நடிகருக்கு ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்கிற மாதிரி அவருக்கு ஒரு கேங் ஒன்று இருக்குது. மக்கள் மத்தியில் ஒரு வாய்ஸ் இருக்குது. 2021 தேர்தலில் தமிழகத்தில் 4 இடங்கள் இங்கே கைப்பற்றி கொடுத்தவர். இந்த கட்சியை மக்களிடத்தில் கொண்டு சேர்த்தவரே அவர் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். அதை கிட்டத்தட்ட அந்தளவுக்கு ஒரு என்ன சொல்கிறதுனா முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி. ஸோ நேர்மையான கூட சொல்லணும்னா போல்டாக பேசக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒரு நபருக்கும் இப்போ மனசில் ஒரு ஆசை வந்திருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடியே வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாங்கிற ஒரு எண்ணம்லாம் இருந்தது. பட் தவிர்த்து போய் அவர் வேணான்னு சொல்லி வந்த ஒரு சம்பவங்கள். 2வது இப்போ இருக்கிற அந்த கட்சியில் அவரை வந்து கிட்டத்தட்ட ஓரங்கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையும் இருக்குது. மாநில தலைவர் பதவியில் வந்து எடுத்துட்டாங்க. அவருக்கு வேண்டிய போஸ்ட்டும் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. சும்மா தேர்தல் பிரச்சாரத்துக்கு கடைசி ஒரு தொண்டன் போகிறது மாதிரியான போகக்கூடிய சூழ்நிலை வரும்போது தான் எனக்கு அப்பா உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு 2 தொகுதி பிரச்சாரம் போகும்போது மொத்தமாகவே எனக்கு வேணாம் இஷ்டம்னு சொல்லி போன ஒரு சம்பவம் இருக்குது. இப்போ அப்படிப்பட்ட வரும்போது இப்போ ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்கும் போது பார்த்தா ஏன் நம்ம கட்சி ஆரம்பிக்கக்கூடாது, அந்த எண்ணத்தையே கடைசி முறை வந்து தவற விட்டோம். இன்றைக்கி பாருங்கள் 2024 கட்சி ஆரம்பித்து இன்றைக்கி தமிழகத்தின் முதலமைச்சராக விஜய் அவர்கள் உட்காந்துருக்காங்க. தமிழகம் மட்டும் இல்லை, பக்கத்து அண்டை மாநிலம்லாம் விஜய் அவர்களை பார்த்து முதலமைச்சரை பற்றி அப்படி வியந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பொறாமை, இவ்வளோ விஷயங்கள் போய்ட்டு இருக்கும்போது தான் இவருக்கு ஒரு எண்ணம் வருது அண்ணாமலை அவர்களுக்கு. பட் இப்போது இன்றைக்கி வந்து இப்போ நம்ம பேசிகிட்டு நேரத்தில் டெல்லியில் முக்கியமான தேசிய தலைவர்களை அவர் மீட் பண்ணி பேசிட்டு ஒரு சம்பவம் நமக்கு வருது. அவருடைய பிறந்தநாள் ஜூன் 4ஆம் தேதி வருது. அன்றைக்கு வந்து அவர் தனி கட்சி ஆரம்பிக்கிறாரா இல்லையா, இல்லை இதோடு சேர்ந்து இவர் தனி கட்சி ஆரம்பிக்க விடாமல் மந்திரி சபையிலையும் இணையமைச்சராகவும் இல்லை ஆறக்கூடிய 2029 நாடாளுமன்றத்திலையும் உள்ளே பொறுத்தன மாதிரி இவர் வெளியில் விடாமல் உள்ளுக்குள்ளே லாக் பண்ணுறதுக்கான விஷயங்களும் பேசப்பட்ட ஒரு தகவல் நமக்கு வருது. ஏன்னா இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே தெளிவான ஒரு முடிவு எடுக்கிறாரு. பட் இதற்கிடையில் பார்த்தா நீங்கள் சொன்னது மாதிரி இந்த அரசியல் எண்ணம் அவருக்கு எப்படி உருவானது ஒரு பக்கம் இருந்தால் கூட இப்போ ஆதரவுங்கிறது வந்து இப்போ ஒரு சூழ்நிலை வரும்போது தான் அவர் வந்து மிக பிரபலமான நடிகர் வந்து ரொம்ப அபிமானம் உள்ளவர் அவர். பட் அவர்கிட்ட வந்து சில விஷயங்கள் பேசப்பட்ட தகவலும் நமக்கு வருது. அவங்களும் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு லேபிள் இருக்குது, இந்த லேபிளில் வந்து நீங்கள் எரேஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் இங்கே சரியாக இருக்கும். ஏன்னா அந்த லேபிள் வந்து உடன்பாடு இல்லை. இப்போது கடைசியாக பார்த்தா திருவள்ளூருக்கு வந்து காவி சாயம் பூசி இந்த பூஜை பட்டதெல்லாம் பார்த்து நிறைய எதிர்ப்பு குரல் வந்துச்சு. அதில் இருந்துட்டால் இங்கே ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயம் பேசப்பட்டால் அவருடைய ரசிகர்கள் ஆதரவுலாம் வந்து அண்ணாமலைக்கு வருகின்ற ஒரு நம்பிக்கை அண்ணாமலை அவர்களுக்கு இருக்குது. அப்போ தனிப்பட்ட முறையில் தனியாக ஒரு கட்சி, அதுதான் அவர் என்ன பண்ணுறாருன்னா MSK அப்படிங்கிற ஒரு சாய்ஸ் ஒன்று பண்ணுறதா ஒரு தகவல் வருது. மக்கள் சக்தி கழகம் இல்லை மக்கள் சேவை கழகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வருது. அது ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டது. ஒருவேளை இவர்கள் சொன்னது மாதிரி அண்ணாமலை அவர்கள் வந்து நடந்துக்கிட்டால் கண்டிப்பாக அந்த கட்சி பெயர் அவருக்கு வழங்கப்படுங்கிற மாதிரி ஒரு விஷயம் போய்கிட்டு. யார்கிட்ட இருக்கு அந்த கட்சி நேரு? மிக பிரபலமான நடிகர் அவங்ககிட்ட இருக்குது. யாருன்னு நீங்கள் புரிஞ்சுங்க. பட் ஆனால் இந்த லேபிள் இல்லைன்னு வந்தால் தான் அவங்களுடைய ஆதரவு கிடைக்கும். அதை முதல் தெளிவாக புரிஞ்சுங்க. இல்லைன்னா இங்கே வேறு மாதிரி போயிடும். ஸோ அதனால் அதில் வந்து விருப்பப்படலை. அண்ணாமலை அவர்கள் தனியாக மட்டுமே ஒரு கட்சி ஆரம்பித்து மக்கள் மத்தியில் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குன்னு ஒரு தகவல். இன்னொரு பக்கமும் ஒரு பக்கம் பேசப்படுது, நீ ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பித்து நீ உள்ளே போயிடு. ஆனால் இப்போ இருப்பவர்களே வந்து தூண்டுதலின் பேரில் நீங்கள் ஆரம்பித்து போகலாமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு விஷயம் பேசப்பட்ட தகவல் வருது. பட் அதற்குள்ளே எனக்கு தெரிந்து போக மாட்டார். இருந்தால் இதிலே இருந்துட்டு போயிடலாம் அவர். அதை இப்போ மாநில தலைவராக இப்போ இருக்கக்கூடிய நயனாந்தன் எடுத்துகிட்டு கூட அண்ணாமலை அவர்களை போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க மாதிரி ஒரு பேச வந்துட்டு இருக்கு.
ஆனால் இவர் வந்து திரும்பி அதுக்குள்ளே போக விரும்பலைங்கிற ஒரு விஷயம் நமக்கு வருது இப்போ. அதனால் தனியாக கட்சி ஆரம்பிக்க என்பது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்ட ஒரு தகவல். அவர் எந்த ஒரு சிஸ்டமேட்டிக்கில் உள்ளே போகிறாரு வெளியில் வர்றாருன்னு. ஏன்னா இப்போ இருக்கிற எல்லா கட்சியிலையுமே இந்த மூத்த தலைவர்கள் எல்லாமே வந்து வயதான எல்லாத்தையுமே ஓரங்கட்டப்பட்டு இளம் தலைமுறையிற்கான ஒரு அரசியல் களத்தை தான் உருவாயிருக்கு. அதுக்கு முன்னோடியாக விஜய் அவர்கள் இருக்காங்க. வைகோவுடைய புதல்வர் துரைவிக்க சொல்லும்போது திராவிட இயக்கத்தை கொள்கையுடைய தான் விஜய் அவர்கள் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க, அதுவும் திராவிடம்னு சொல்லிட்டார். அப்போது இங்கே வந்து திராவிடத்துக்களை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் இங்கே பயணிக்க முடியும். அதுதான் திருச்சியில் கூட கருப்பு போட்டதுக்கான விளக்கத்தை கொடுத்தார். அப்போ இந்த சம்பவத்தில் வரும்போது பார்த்தா விஜய் அவர்கள், அண்ணாமலை அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 3 பேரும் சேர்ந்து இளம் தலைமுறைக்கான ஒரு அரசியலில் தான் தமிழகத்தில் அடுத்து மிக துரிதமாக செயல்படுங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்க போகிறாரு. 4ஆம் தேதி அன்னைக்கு அதனுடைய எந்த கட்சி பேர் என்ன கூடி என்ன நிலவரத்தை தெரிவிக்க போகிறதா ஒரு தகவல் வருது. வந்தால் ஒரு சிறப்பாக தான் இருக்கும். ஏன்னா அவர் சொன்னது, விஜய் அவர்கள் சொன்னது மாதிரி தான் விமர்சனங்கள் வரணும், போட்டியில் இருக்கணும், எதிரிகள் இருக்கணும், அப்போ தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்னு சொன்னதனுடைய விளைவு தான். நம்மளும் சொல்லுங்க விமர்சனம் நிறைய நீங்கள் பண்ண தான் நம்ம லெவலுக்கு போக முடியும்னு சொன்னேன். அதுதான் அவர் நேற்று முதலமைச்சர் சொன்னதை பார்க்குறேன். அண்ணாமலை அவர்கள் கிட்டத்தட்ட கட்சி அமைக்கப்பட்டது இப்போதைக்கு வந்து இது உறுதி செய்யப்பட்ட ஒரு தகவல் சார். தான் இதுக்கு அடுத்து நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆட்சி அமைச்ச பிறகு 23 நாட்கள் ஆகுது. நிறைய இடங்கள் நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்கள் நம்ம இவர்கள் நிறைய வீடியோவில் நம்ம பேசியிருக்கோம். கடந்த முறை கூட பேசும்போது நிறையா இருக்குது. இப்போ அருண்ராஜ் ஐஆர்எஸ் தமிழக வெற்றி கழகத்தில் இந்திய வருவாய்த்துறையில் இருந்து வெளியில் வந்து அதில் வந்து கூடுதல் ஆணையராகவும் இருந்தாங்க. தமிழக வெற்றி கழகத்தின் மேலே மிகுந்த ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு விஜய் அவர்கள் தலைமையில் வந்து கட்சியில் இணைச்சிக்கிட்டாங்க. திருச்செங்கோட்டில் நின்று வெற்றி பெற்று அமைச்சராக மாறி இருக்கார். இப்போ அவருடைய செயல் என்னென்னா, நமக்கு அரசுக்கு வந்து அரசுடைய பல துறைகளில் இருக்கிற அதிகாரிகள் ஊழியர்கள்லாம் வந்து சரியான முறையில் ஒரு கோஆப்ரேஷன் இல்லாமல் இருக்குது. மற்றவர்களுக்கு அனுதாபிகளாக இருக்காங்க, பட் இருக்க வேண்டியதுதான், தவறு இல்லை. ஆனால் நம்ம எந்த அரசு மாறுதோ அதற்கு செயல்படணும். அதை தான் நான் நிறைய வழியிலே சொல்லியிருக்கேன். அபிமானிகள் எல்லார்ட்டையுமே இருக்கட்டும், தப்பு இல்லை. ஆனால் நம்ம செயல்படக்கூடிய அரசு எது வந்திருக்கோ அதற்கு கீழ் இயங்கக்கூடியவர் சம்பளம் வாங்குகிறோம், அவங்களுக்கு நேர்மையாக நடக்க வேண்டும்ங்கிறத நானும் பதிவு பண்ணியிருந்தேன். இப்போ அருண்ராஜ் ஐயா கூட அவரும் அதுதான் சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள் வந்து தாமதமாகுது, நாங்கள் கொண்டு வர செயலில் மக்கள்கிட்ட போய் ரீச் பண்ண முடியல. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸு பிரச்சனை, தண்ணி பிரச்சனை, கரண்ட் பிரச்சனை கட் பண்ணி போகிறது வருது, தகராறு பண்ணுறதுனா வேணும்னே த்ரெட் பண்ணுறது மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்க. இது நீங்கள் மக்கள், இப்போ நாங்கள் எப்படி மக்கள் சேவகன், ஏன்னா முதலமைச்சர் சொல்கிறது வந்து மக்கள் சேவகன் நாமன்னு தான் சொல்கிறாரு. இப்போ அவர் முதலமைச்சர் கூட சொல்ல பார்த்தீங்களா, முதல் சேவகன்னு சொன்னார். அதை இப்போ அதன்படி தான் நம்ம செயல்படணும் நம்ம. பட் இங்கே ஒத்துழைப்புன்றது கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத சொன்னார். அதை பட் இனிமேல் அந்த ஒத்துழைப்பு தரணும். இல்லைனா அவர்கள் யார் யார் என்னென்ன பண்ணுறாங்கன்றதை நாங்கள் வந்து நோட் பண்ணிகிட்டு இருக்கோம் உளவுத்துறை மூலமாக. அவர் மேல் கண்டிப்பாக சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும், ஆக்ஷன் பாயும் அவர்களுக்கு. தயவுசெய்து அந்த சூழ்நிலைக்கு வந்து நீங்கள் மாற வேண்டாம், உங்களுடைய உழைப்பை தருங்க, நாட்டுக்கும் மக்களுக்கும் செய்யக்கூடிய கடமையை செய்யுங்கன்னு தான் சொல்கிறாரு. இப்போ இந்த நேரத்தில் நான் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த சிஎம்டிஏல வந்து நீங்கள் இந்த பில்டர்ஸ் வந்து அந்த பில்டிங் கட்டும் போது சில குறிப்பிட்ட ஸ்கொயர் ஃபீட்டு பண்ணும்போது ஒரு அமௌண்ட்டு கட் பண்ண வேண்டியதாக இருக்குது, கொடுக்க வேண்டியதாக இருக்குது பார்ட்டி ஃபண்டு. அதுக்கு மேலேயும் கூடுதலாக சேர்த்து கிட்ட ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 50 ரூபா வரைக்கும் செலுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்குங்கும் போது தான் முதலமைச்சர் அவர்களுடைய நேரடி பார்வையில் வந்து ஒரு அறிக்கை ஒன்று கொடுப்பட்டு ஜீவோ ஒன்று போடப்பட்டது. இதை வந்து யார் விண்ணப்பம் செய்கிறார்களோ இந்த பார்ட்டி ஃபண்டை டோட்டலாக கேன்சல் பண்ணிவிட்டு அவர்களுக்கு உடனடியாக அவங்களுடைய அந்த அப்ளிகேஷனை செயல்படுத்தி கொடுக்கணும் நம்மன்னு. ஏன்னா இங்கே 50 ரூபாய் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு கொடுத்துட்டு எத்தனாயிரம் ஸ்கொயர் ஃபீட் கொடுத்தாங்கன்னா மக்கள்கிட்ட வாங்குற விஷயத்தை நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அவர்கள் தலைமையில் தான் உழுதுனேன். மக்கள் வரி பணத்தை கொள்ளையடிக்கக்கூடாது, சம்பாதிக்கக்கூடாது, அவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கணும் தான் முதலமைச்சருடைய எண்ணமே. ஒன்றா செயல்படுத்தியிருக்காரு. இப்போ இங்கே போய் சில குறிப்பிட்ட பில்டர்லாம் அவங்களுடைய தகவல் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது அரசு ஒரு அறிக்கையை கொடுத்துட்டாங்க, ஜீவோ கொடுத்துட்டாங்க. இப்போ எங்களுக்கு அந்த பார்ட்டி ஃபண்ட் 50 ரூபான்றது அது 28 ரூபா 30 ரூபா வருது, கூட 15 ரூபா போட்டு 50 ரூபான்றதை வந்து கேன்சல் பண்ணி எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு ஒரு இடம் சம்மந்தப்பட்ட ஒரு ஃபைலை கொடுத்தா தூக்கி அப்படியே ஓர வச்சுட்டாங்களாம். இல்லை அது வரதாங்க செய்யும், ஆட்சி மாற்றம் வரும், வர்றவங்க ஏதாவது சொல்லுவாங்க செய்வாங்க, இது நமக்குன்னு ஒரு சிஸ்டம் ஃபார்மாலிட்டி இருக்குது, அதை மாற்ற முடியாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லி இதை பண்ணிக்கலன்னா அந்த டேபிளுக்கு அனுப்புகிறேன் நீங்கள் பார்த்துங்க. ஆனால் சுற்றி வரும். அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இல்லைங்க அப்ரூவ் வாங்கிட்டு பண்ணுறன்றது. அப்போது இதில் பணம் கொடுத்தா தான் வேலை எடுக்கிறத புரிஞ்சுக்கிறாங்க நிறைய பில்டர்ஸ் சொல்கிறது. அதான் இருக்குது, வேறு வழி இல்லை. சரி செயல்படுத்தலாம், ரைட், நமக்கு எப்படியாவது வரணுங்கிற அளவுக்கு போகும்போது. ஆனால் இங்கே அவர்களும் வந்து கோஆப்ரேட் பண்ணணும். இப்படி ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் வந்துச்சுன்னா பண்ண முடியலன்னு ஆக்ஷன் எடுக்கின்ற மாதிரி போனாங்கன்னா தவறுகள் நடக்காது. இங்கே மேற்கொண்டு என்ன இப்படி சில விஷயங்கள் போதுங்கிறத வந்து அரசாங்கத்துக்கு தகவல் போய் முதலமைச்சர் கவனத்துக்கு போய் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. இப்போ முதலமைச்சர்
நீங்கள் டே 1ல் கொடுக்கக்கூடிய அப்ளிகேஷனை 28வது நாளில் நீங்கள் வந்து ஃபைனல் பண்ணி கையில் கொடுத்துடணும். இப்போ நீ 22 நாள் வேணால் நீங்கள் இழுக்கலாம். நீங்கள் 22 முடிஞ்சு 29 நாள் அவங்ககிட்ட கொடுத்துடணும். இப்போ மற்ற பில்டர்ஸ் எல்லாமே சந்தோஷப்படுறாங்க. இப்படி ஒரு செகண்ட் ஆர்டர் ஒன்று வந்தோன்னா நிம்மதி. எப்படி இருந்தாலும் 24 தானே அலைக்கழிப்பாங்க, வரட்டும் 29 நாள் கையில் வாங்கிடுவான். இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த பழைய மதர் டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வாங்க, அந்த 40 வருஷம் முடி எடுத்துகிட்டு வாங்க, இப்படிலாம் சொல்லும் போது வந்து இதை செயல்படுத்த விடாமன்றதுக்காக பண்ண. நான் அதுதான் சொல்லிக்கிறேன். முக்கியமான அரசு அதிகாரிகள் தொழிலாளர் கண்டிப்பாக நீங்கள் அரசு கட்டுப்பட்டு செயல்படுத்தணுங்கிற விஷயத்தை தான் இங்கே நம்ம சொல்கிறோம். அதுதான் அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர் கூட தெளிவாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நீங்கள் முதலமைச்சர் அவர் முன்னாடி சொன்னது மாதிரி இன்னொரு சிஸ்டம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வேலைக்கு போயிடுவாங்க, அந்த பெரியவர்கள் இருப்பாங்க, வயதானவர்கள், அவரில் போய் இபி பில் கட்டிட்டு வா, சொத்து வரி கட்டிட்டு வா, தண்ணீர் வரி கட்டிட்டு வா அப்படின்ற போது அவன் காலையில் போய் சாயங்காலம் வரைக்கும் இருக்க வேண்டிய சூழ்நிலை வருது. அது அது ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலை வந்து நிறைய பேர் வயதானவர் வந்து ஒரு கோரிக்கை வச்சது என்ன அப்படின்னா, இங்களால் அலைய முடியல, போக முடியல, வெயில் அடிக்குது. இப்போது அதுக்கு ஒரு ஆப் தனியாக ரெடி பண்ண போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. 20 டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த 60 சேவை நிறுவனத்தை உருவாக்கி நீங்கள் ஆப் மூலமாக நீங்கள் வந்து அதுக்குள்ளே ஒரு 60 ரூபா சிஸ்டமேட்டிக் தான் ஒரு மாதிரி வரது மாதிரி இருக்குது. இப்போ பட்டாவில் பேர் மாட்டினா நீங்கள் போய் அலைய வேண்டியதில்லை. அங்கேயே நீங்கள் பண்ணுறது குறிப்பிட்ட அமௌண்ட்டு, செலவு பண்ணுறது பெரிய அளவில் இருக்குது. நீங்கள் ஆயிரக்கணக்கில் போகும். இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லை, ஆன்லைன்லேயே கமிட் பண்ணி பண்ணிடுங்க நீங்கள் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. வரப்போது மக்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லிக்கணும்னா, இதில் நீங்கள் பட்டாவில் பேர் மாற்றலை செய்யலாம், ஒரு வருமான சான்றிதழ், பிறப்பு சான்றிதழ், சொத்து வரி, டேக்ஸு, கழுத குதிரை என்ன நீங்கள் பண்ணணுமோ அது எல்லாமே நீங்கள் வந்து ஆப்பில் போயிட்டு குறிப்பிட்ட மினிமம் தொகையில் நீங்கள் உட்காந்து பண்ணால் இந்த முதியவர்கள் வயசானவர்கள் போய் அலைய வேண்டியது இருக்காது. லஞ்சம் நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அங்கே ஊழல் யாரும் பண்ண முடியாது. இப்போ அதுதான் ரொம்ப முக்கியமாக போட்டு இப்போ முதலமைச்சருடைய குறிக்கோளை ஊழலத்தையும் லஞ்சத்தையும் ஒழிக்கணுங்கிறதா. அது எப்படி இல்லைன்னா இவர்கள் வந்து அரசு ஊழியர்கள் அது வந்து சிஸ்டமில் வெளில வர்றது மாதிரி தெரியல. அதுக்கு இன்னும் பல ஒரு வருஷம் 2 வருஷம் எடுத்துக்குவாங்க, மாறுவாங்க கண்டிப்பாக. அதுக்கு டைம் எடுக்கும் அவர்களுக்கும். அப்போ இந்த ஒரு சிஸ்டம் கொண்டு போட்டிங்கன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வரும்போது அவர்கள் சரி எதுக்கு இதை பண்ண நம்ம வேலையை செய்வோம்னு சொல்லி அவர்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இனிமேல் ஆன்லைன்லேயே வந்துடும் எல்லாமே. எஸ், கிட்டத்தட்ட இப்போ எல்லாமே ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு. இம்மிடியட்டாக கூடி சீக்கிரம் வரப்போகுது இப்போ. அதனால் இந்த அதாவது வயசானவங்களாம் சந்தோஷப்பட்ட செய்தியாக இருக்குது. பெண்கள் ஆண்கள்லாம் பார்த்தீங்கன்னா 60 வயசு மேற்பட்டவர்கள் இப்போ நிம்மதி. அவங்க பசங்களே போகும்போது ஆப்பில் போட்டு கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்படி ஒரு சிஸ்டம் ஒன்று வரப்போகுது. இது உண்மையிலே மக்களுக்கு ஒரு நற்செய்தியாக நமக்கு வந்து தகவல் நம்ம சொல்லிக்கலாம்னு விரும்புகிறேன் சார். 60 ரூபாய்க்கு பட்டா வந்து பேர் மாற்றலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு விஷயம், பெரிய விஷயங்க. நீங்கள் வெறும் 60 ரூபாய்க்கு நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 5000 10,000 செலவு பண்ண வேண்டியது வருங்க. நீங்கள் அதுக்கு அலையணும், அதுக்கு மேலே சொல்கிறீங்க. இல்லை, நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இதுக்கு மேலேயும் வரும். அது நீங்கள் போன உடனே காலை போய் மதியானமும் கிடைக்காது. நீங்கள் பணத்தையும் கொடுத்துட்டு வந்தோன்னா அது 1 வாரம் ஆகும். திரும்பி 1 வாரத்துக்கு அப்புறம் டேபிள் மாறி போச்சு, இல்லை ட்ரான்ஸ்ஃபர் ஆகிவிட்டார், அவருக்கு தரணும்னு சொல்லி திரும்பி வாய்ப்பு இருக்கும். நடுவில் நிறைய புரோக்கர்ஸ் இருப்பாங்க, நிறைய விஷயங்கள் இருக்குங்க. நீங்கள் வந்து குறிப்பிட்ட நிறைய துறைகள் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து ஒழிக்கிறதா இவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கு. ஆன்லைனில் கொண்டு வந்துடுறாங்க. ஆன்லைனில் வந்துட்டால் உங்களுக்கு வந்து அலைச்சல் மிச்சம், நிம்மதியாக இருப்பாங்க. முதல்ல லஞ்சமும் ஊழலும் ஒழியும். அதுதான் ஃபஸ்ட்டு. அது இமீடியட்டாக வரப்போது ஒரு நற்செய்தியாக இருந்து மக்களுக்கு சொல்கிறேன். இப்போ இன்னொன்று சொன்னீங்க, திருச்சி கிழக்கு. இப்போ நேற்று நம்முடைய முதலமைச்சர் வந்து பதவியேற்ற பிறகு முதன்முறையாக மக்கள் சந்திப்பு பொது நிகழ்ச்சின்னு போனது திருச்சியில் தான். நேற்று போனாங்க ஒரு 4 மணிக்கு. மக்களுடைய இந்த ஆரவாரம், சந்தோஷம், எவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்த்தோம். ஸோ அதில் சிறப்பான ஒரு பேசுகிறத நம்ம கேட்டால் நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க. பட் அங்கே நான் முக்கியமாக ஒரு விஷயத்தை நான் வந்து அதை சொல்லிக்கல விரும்புகிறேன். நான் இதை அந்த பிரச்சாரம் அதை வேனில் பிரச்சாரம் முடிஞ்சு திரும்பி ரிட்டர்ன் போது ரோட் ஷோவில் போகும்போது பார்த்தீங்கன்னா நான் பழைய விஜய் அவர்களை பார்த்தது மாதிரி இருந்தது. அவ்வளோ கூட்ட ஆரவாரத்தோட மக்கள் செல்வாக்கோட முகத்தை காமித்தால் போகுங்கிற அளவுக்கு தான் இருந்தது. பட் இங்கே ஒரு சிறப்பான ஒரு விஷயம், அவர் நன்றி தெரிவிச்சுட்டு அவருடைய அன்பான அதை வணக்கத்தையும் சொல்லிட்டு, இந்த திருச்சி தொகுதி மக்களுக்கு உங்களுக்கு பரிச்சயமான மட்டும்தான் நிற்க பொங்கலில் ஒருத்தராக தான் இருக்குங்கிற விஷயத்தை சொல்லிட்டு வந்தாங்க. இப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்னது மாதிரி நமக்கு வந்து ஒரு தகவல் என்ன வருதுன்னா, ஒரு 3 பேரை வந்து திருச்சி கிழக்கில் நிற்க வைக்கலாம்னு மாதிரி ஒரு ஐடியா பண்ணிகிட்டு இருக்கதா ஒரு தகவல் வருது. அதில் குறிப்பாக நம்மளுடைய சினிமா துறையை சேர்ந்த மாண்புமிகு விஜய் அவர்களுக்கு நெருங்கிய ஒரு நண்பராக இருக்கக்கூடிய ஒருத்தர் திருச்சிகளில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு. அவர் வந்து பேர் சொல்கிறதுக்கு முன்னாடி சொல்லிக்கிறார், சமூக சிந்தனை உள்ளவர், சமூக அக்கறை உள்ளவர், இந்த நாட்டு மேலே பற்று உள்ளவர், வயதானவர்கள் மேலே வந்து ஒரு மரியாதை தரக்கூடியவர், ட்ரஸ்ட்டு மூலமாக நிறைய விஷயங்களை பண்ணிகிட்ருக்காரு. ஏழை எளிய மக்களுக்கு வந்து வருஷம் பணம் எவ்வளோ ஃபீஸ் கட்டுறாரு. இந்த உடல் ஊனம் மற்றும் மாற்றுத்திறனாளிகள்னு சொல்லுவோம் நம்ம, அவர்களுக்கு எவ்வளோ வண்டி சக்கரம் அது இதுன்னு நிறைய கொடுத்து கிட்டத்தட்ட சம்பாதிக்கிற பணத்தை 90% பேர் வந்து இந்த மக்களுக்கும் சமூக சேவத்துக்கும் செலவு பண்ணிட்டு இருக்கார். அப்படிப்பட்ட ஒரு நபர், நல்ல சிந்தனையாளர், நல்ல மனிதர்,
அவரும் வந்து கிட்டத்தட்ட இந்த ஏஜ் உள்ள ஒரு இளம் வயது தான். அப்படி ஒரு மனிதர் தான், வேறு யாரும் இல்லை, டான்ஸ் மாஸ்டர் ராகவா லாரன்ஸ் அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. பட் அது இன்னும் அந்த 3 பேரில் யாருங்கிறது போது இது உறுதி செய்யப்பட்டால் சிறப்பாக இருக்குங்கிறது தான் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பட் அவருக்கும் இந்த தகவல் போய் இப்போ திருச்சி மக்களுடைய பார்வைக்கு போச்சு அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வெற்றியை திருச்சிகளில் பதிவு பண்ணுவாருங்கிறத நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா திருச்சி தொகுதியில் மொத்த வாக்காளர் வந்து 2,17,397 பேர். அதில் ஆண்கள் வந்து 1,04,883 பேர், பெண்கள் வந்து 1,12,460 பேர், மாற்று பாலினம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 54. மொத்தம் 2,17,397 வாக்காளர்களில் ஜென்சி கிட்டன்னு எடுத்துக்கிட்டோம்னா 18லேருந்து 29 வயசு பார்த்தா 21,739 பேர், 30லேருந்து 39 வயசு 19,634 பேர். ஸோ இந்த வாக்காளர்களை விஜய் அவர்கள் வெற்றி பெற்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 91,381 வாக்குகள் விஜய் அவர்கள் வாங்கினாங்க. ஸோ மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27,416 வாக்குகள் வித்தியாசத்தில் வின் பண்ணதாக ஒரு வரலாறு இருக்குது. அந்த வரலாற்றை திருப்பி போட்டுட்ருக்காரு, புது விஷயங்களை பண்ணிகிட்ருக்காரு. இந்த திருச்சி மக்கள் தான் மீண்டும் எனக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை நீங்கள் தரணும் அப்படிங்கிறது தான் விஜய் அவர்களுக்கு கோரிக்கை மக்கள்கிட்ட வச்சுட்டு வந்தாங்க. ஸோ சிறப்பான ஒரு விஷயம். திருச்சியில் காலடி எடுத்து வச்சுப்பான்னு சொன்னாங்க. காலடி என்ன எடுத்துக்கின்னு சாதாரண போனவர் வந்து நேற்று தமிழக முதலமைச்சராக அந்த கான்வாயோடு போய் இறங்கின சம்பவத்தை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக சொல்லி விரும்புகிறேன். இந்த திருச்சி கிழக்கில் யாருக்கு வாய்ப்பு வரப்போகுது? முக்கியமாக நமக்கு வந்த தகவல் பிரகாரம் ராகவா லாரன்ஸ் கிடைத்தால் மிக சிறப்பாக இருக்கும், வாய்ப்பு நெருங்கி வரும்னு நினைக்கிறேன் சார். அடுத்ததாக இன்னொரு கட்சியிலேருந்து வரப்போகிறாங்க சொல்லிட்டு இருந்தீங்களா, அது எந்த கட்சி சார் அது? இதில் நமக்கு அந்த ஒரு தகவல் வருது. ஏற்கனவே ஆதரவு தெரிவித்தவர்கள் நிறைய பேர் அந்த கூட்டணி ஆட்சி தொடரும், அவர்கள் எப்போவுமே என்னுடைய பார்வையில் இருக்கிறவர்கள் அந்த ஆட்சி சிறப்பாக நடக்குன்னு நேற்றே அவர் சொல்லிட்டாரு. இதை தவிர இப்போ 4 பேர் வந்து கட்சியிலேருந்து ரிசைன்மெண்ட் வந்துட்டாங்க. இப்போ கிழக்கு தொகுதியோட 5 இடைத்தேர்தல் வரப்போ 5 இடங்களுக்கு. முக்கியமாக பார்க்க போனால் நேற்று விஜய் அவர்கள் வந்து திருச்சியில் வந்து இறங்கும் போதே பார்த்தீங்கன்னா துரை வைகோ அவர்கள் வந்து சால்வை போத்தி வரவேற்ற ஒரு சம்பவத்தை நம்ம பார்த்தோம். பட் அவர் அதாவது அந்த தொகுதி எம்பி வேறு, அது ஒரு ரீசன். பட் வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே விஜய் அவர்கள் மேலே ஒரு நல்லாட்சி நடத்தப்பட்டு இருக்காரு, 22 நாள் இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை தான் வைகோ அவர்களும் அவருடைய புதல்வன் துரை வைகோ அவர்களும் சொல்லிட்டு ஒரு விஷயம். இங்கே எனக்கு தெரிந்த வரைக்குமே தாவேக்கால ரொம்ப ஒரு அபிமானம் கொண்டவர்களாக இருக்காங்க. ஏன்னா ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு. என்ன ஒரே ஒரு வருத்தம் சொல்லி அவங்களுடைய மனசில் இருக்கா அப்படின்னா, இந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து அவருடைய தனி சின்னத்தில் வந்து அவங்க நிற்கலை, உதயசூரியன் சின்னத்தில் நின்று 2 இடங்களில் வெற்றி பெற்றாங்க. ஒருவேளை சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல், விசிகே, காங்கிரஸ் மாதிரி தனிச்சில் நின்றுருந்தாங்கன்னா அவர்கள் உடனடியாக வந்திருக்கிற வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கும். ஏன்னா ஒரு கட்சியில் சேராமல் ஆதரவு தெரிவிக்காமல் ஒரு நல்லாட்சி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வாக்கெடுப்பில் கூட அவங்க எதுக்கு மேலே நடுநிலையை வெளில போன ஒரு விஷயம் ஒன்று இருக்காது. அப்போது அந்த 2 தொகுதியுமே ராஜினாமா பண்ணிட்டு தாவைக்கால என்ற வாய்ப்புகள் இருக்குங்கிற ஒரு தகவல் நமக்கு வந்துட்டு இருக்கு. நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. மேற்கொண்டு 4 பேர் வந்த கட்சியிலிருந்தும் ஒரு 5 பேர் வரக்கூடிய தகவலும் வந்துட்டு இருக்கு. ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 தொகுதிகளின் இடைத்தேர்தல் நடப்பற வாய்ப்புகள் இருக்குங்கிற ஒரு தகவல் வருது. ஸோ பார்க்கலாம். ஏன்னா தாவைக்காவுடைய விஜய் அவர்கள் மேலே மிகுந்த மரியாதையும் சிறப்பாக இருக்கின்ற ஒரே காரணத்துக்காக தான் அவங்க வர்றாங்க. அவரும் அதான் சொன்னது, தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, மக்கள் தலைவர் எம்ஜிஆரோட அன்பான வாழ்த்தோடு என்னுடைய பயணம் தொடர்ந்துட்டு இருக்குன்னு தான் இன்னைக்கு சொல்லியிருக்காரு அதை. ஸோ இப்போ அதன் விளைவாக தான் இவர்கள் வர்றதுக்கு அந்த வாய்ப்பு கூடிய சீக்கிரம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஓகே சார், இப்போ வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற வந்து திருச்சி மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க, இல்லை மற்ற இடங்களில் கூட இருப்பாங்க. ஏன்னா இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க இடங்கள்லாம் இப்போது இடைத்தேர்தல் மீண்டும் வரப்போகிறது. ஸோ அதுக்கு உங்களுடைய ஆதரவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க திருச்சி மக்கள் இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆட்சி இந்த 20 நாட்கள் தான் ஆகுது, 20 நாட்களில் நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் என்னென்னலாம் பண்ணால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் உங்கள் இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா, சார் இது பண்ணால் நல்லாயிருக்கும், அது பண்ணால் அதான் இருந்ததுன்னா கீழே கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ ராகவா லாரன்ஸ் வந்திருக்காரு, அதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுங்கள். திருச்சி தேர்தலோடு இந்த மக்கள் சந்திக்க போகிறார், நிச்சயமாக அதிபெருமான வாக்குகள் கிடைக்கும் நம்பிக்கை எல்லாத்துக்குமே இருக்குது. இடைத்தேர்தல் வரக்கூடிய அத்தனை தொகுதிக்குமே விஜய் அவர்கள் பிரச்சாரத்துக்கு போகிறது மாதிரி ஒரு சிறப்பு. ஏன்னா கடந்த முறை போக முடியல அவர்னால. இங்கேயே சொல்லும்போது பார்த்தீங்கன்னா 108 இடம் கொடுத்துட்டீங்க, இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருந்தா சிறப்பாக இருந்தால் சிரிச்சிட்டே சொன்ன விஷயம் இருக்குது. அதை விட்டு போன இடங்களுக்கு இப்போ போகிறார். இடைத்தேர்தல் மூலமாக மிகப்பெரிய வெற்றியை மக்கள் விஜய் அவர்களுக்கு வந்து கண்டிப்பாக தருவோம் நம்பிக்கை இருக்குது சார். கடந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 92,000 வாக்குகள் வந்து கொடுத்துருந்தாங்க. மொத்தம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2,17,000 வாக்கு இருக்குது.
ஸோ இந்த முறை எவ்வளோ வாக்கு வரும், எவ்வளோ வாக்கு கொடுப்பீங்க அப்படிங்கிறது கீழே நீங்களே சொல்லுங்கள். கிட்டத்தட்ட 80% மேலே வந்து பதிவாயிருக்கு. அடுத்த வீடியோவில் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய ஆன்லைன் சிஸ்டம்லாம் வரப்போகுது இனிமேல். அதாவது இந்த மாதிரியான நிறைய வாங்க வேண்டியது, இந்த டெத் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி பர்த் சர்டிஃபிகேட் இதெல்லாம் ஆன்லைனில் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அந்த கரப்ஷன் அப்படிங்கிறது போயிடும். நம்ம பண்ணுறோம், அதையும் இதில் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இந்த இன்னொரு 10 நாட்களுக்குள்ளே அதுக்கான அறிவிப்புகள் வரப்போகுது ஆன்லைன்லேயே நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு. இதுவும் அவர் சொல்லியிருந்தார், நான் இதெல்லாம் கொண்டு வர போகிறேன்னாரு, அதுவும் கொண்டு வந்துட்டார். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட்டான விஷயமா தான் இருக்குது. இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் ஏதாவது குறைகள் இருந்தாலும் சொல்லவும், அது ஹைலைட் செய்யப்படும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி சார்.